வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீனிங். நமக்கு இந்த 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது சொன்னால், அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம என்ன சொன்னால் 3 போர்டுக்குமே 7ஆம் நம்பர் பெஸ்ட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு 3க்கு 7 ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும், 4க்கு 7 சூப்பராக மேட்ச் ஆகும், 5க்கு 7 சூப்பராக மேட்ச் ஆகும். அதை தான் நானும் சொன்னேன். 8ஆம் நம்பர் அப்படியே தான். உங்களுக்கு 4க்கு 8 சூப்பராக மேட்ச் ஆகும், 5க்கு 8 சூப்பராக மேட்ச் ஆகும், ஏன் 3க்கு 8 கூட சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங். அதே மாதிரி டிஎல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 34வது கொடுக்குறோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து 8ஆம் தேதி காருண்யா ப்ளஸ்னால் வியாழக்கிழமை இன்றைக்கி. நாளைக்கு என்னமா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி 605வது குழுக்கள் போயிட்டுருக்கு. 605ல் நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து நமக்கு போன வாரம் காருண்யா ப்ளஸ் என்னங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். காருண்யா ப்ளஸ் தான் ஃபஸ்ட்டில் அடித்தாங்க. அவங்க தான் முதல்ல அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 592 கொடுத்தாங்க. போன வாரம் தெரியும் நினைக்கிறேன். 592 அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜனவரி 1ஆம் தேதி காருண்யா ப்ளஸ் வியாழக்கிழமைக்கு அடித்தாங்க. பட் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் மேட்ச் ஆகுது. சரி, அதே மாதிரி 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு காருண்யா ப்ளஸ் 605 அப்படிங்கிற நம்பர். இதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் நான் ஒரு சில நம்பர். அதுலேருந்து ட்ரா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 763 கொடுத்துருக்காங்க. 763 தான் ட்ரையல் நம்பரை கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது சூப்பரான ஒரு நம்பர் தான். எனக்கு இதை பேச வச்சு பார்க்கும்போது நாளைக்கும் கண்டிப்பாக நமக்கு இது தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு டக்குன்னு நம்மளுடைய கணக்கு கொண்டு வந்துருச்சு. அதுலேயே உங்களுக்கு 6, 7, 3 வரிசையாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை கணக்கு பண்ணி தான் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் அப்படியே டக்குன்னு வந்து உட்காரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம். அதே மாதிரி 592 இல்லையா, 592. அது போக இன்றைக்கி 817 நமக்கு இன்றைக்கி. அதே போல் நமக்கு 605. சரி, அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு நம்பர்லேயே கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 763 நம்பர் தான். அதே மாதிரி நமக்கு என்ன உங்களுக்கு 3 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. 773, 592, அடுத்து நமக்கு 817, அதே மாதிரி 605. சரி, அப்போ நமக்கு இதை பேச வச்சு தான் நாளைக்கு ஆடுவாங்க. எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்ட நம்பர், எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் ஏதாவது எடுத்திருந்தாங்களா? 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து எடுத்தாங்க. இன்றைக்கி எடுக்கக்கூட நம்பர் 8ஆம் நம்பர் எடுத்தாங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு 2 நாள் தான் அடிச்சு எடுத்துட்டாங்க. சரிங்க, 2 நாள் தான் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு மேலே இல்லை. அதுக்கப்புறம் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பெரிய அளவில் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. நமக்கு என்ன ஆகுது, ஏற்கனவே 1ஆம் நம்பர் வந்து ஏற்கனவே நமக்கு 2 நாளைக்கு மட்டும் தான் எடுத்தாங்க. இதில் 7ஆம் நம்பர் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்னா அதுவும் கிடையாது. 7ஆம் நம்பரும் நமக்கு ஒரு 3 நாள் தான் ஆச்சு. எந்த நம்பருமே நமக்கு பெண்டிங்லேருந்து எடுத்து வரல. அதான் இன்றைக்கி ஒரு பேசல் என்ன கேட்டீங்கன்னா, தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்களா அப்படின்னு கிடையாது, எடுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்ல பாருங்க, இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 5 இந்த 5 ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா, இது ஒரு தனியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லிஸ்ட்டில் இந்த நம்பர் சேர்ந்துருச்சு பாருங்கள், 817ங்கிற நம்பர். நீங்கள் இந்த 348 எடுத்துகிட்டு இதில் அப்படியே சேர்த்துன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரே மாதிரி நம்பராக வந்துடும். இது மட்டும் தனியாக தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. நான் சொல்ல பாருங்கள், 345 தனியாக தெரியுது. இந்த நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கா, இந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. இந்த 345 மட்டும் வெளியே எடுத்துகிட்டு இந்த நம்பரை மேலே சேர்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி நம்பராக தான் இருக்கும். அதுபடி தான் ஆடுவாங்க. இதிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடக்கூடிய நம்பர் என்ன, அது வந்து முதல்ல நமக்கு ஸ்ரீசக்தி தான் இந்த மாதிரி ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கும் கொஞ்சம் ஏதாவது தனித்தன்மையாக ஆடலாம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நாளைக்கு காருண்யா ப்ளஸ் ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரியானா போன வாரமே 604, அதுக்கே ஒன்றுமே கொடுக்கல. 592 பச்சை நம்பர் வச்சு விட்டு போனாங்க. மறுபடியும் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அதுதான் நாளைக்கு வந்து கண்டிப்பாக பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. அதனால தான் நம்ம அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம். பட் அது மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்க, போன வாரம் வைக்கிற நம்பர் அடிப்பாங்க, இல்லைன்னா ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அதில் எனக்கு ஒரு சில நம்பர் தான் ரொம்ப பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது. அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள். அடுத்து நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நாளைக்கு இது ஆடியாகுங்கிற மாதிரி நம்பர்லாம் நான் எது கொடுக்குறேன். எனக்கு 7ஆம் நம்பர் தான் முதல்ல கொடுக்குறேன். 7ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். என்னங்க சம்மந்தமே இல்லாமல் நாளைக்கு 7ஆம் நம்பர் தான் அதிகமாக வருது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக பெண்டிங்கு. 8க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் 8ஆம் நம்பருக்கு 7 நம்பர் மேட்ச் ஆகும், என்னங்க சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறீங்களாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகும். எப்போ நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் வருதோ அது காருண்யா ப்ளஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? எப்போயுமே சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் வருதுன்னா அது காருண்யா ப்ளஸ்க்கான நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அப்படி தான் நம்பர் அடிப்பாங்க அவங்க. இங்கே என்ன தான் நம்பர் அடிச்சா பாருங்கள், சம்மந்தமே இல்லாத நம்பர் தான் நமக்கு 610 எங்கே இருக்குது, 592 எங்கே இருக்குது. சம்மந்தமே இல்லாத நம்பர் தானே
போன வாரம் ஃபஸ்ட்டில் அடித்தாங்க ஜனவரி மாதம். இந்த வருஷம் நல்ல கம்பெனிக்காரங்க ஆடுவாங்கன்னு பார்த்தா காரணியம் ப்ளஸ் ஆடினாங்க 592. அது மாதிரி தான் இப்போ நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் தான் நமக்கு ஆடுவாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு காரணியம் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8க்கு 7 ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் வருது அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கும் அதுதான் காமிக்குது. பார்க்கலாம், இந்த மாதிரி ஏடாக்கூடமான நம்பர்கள் தான் காரணியம் ப்ளஸுக்கு அருமையாக மேட்ச் ஆகும். நீங்கள் என்ன தான் குத்து கணக்கு எடுத்தாலும் அதெல்லாம் வராது. இது வித்தியாசமான நம்பர் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 6ஆம் நம்பர். இப்படி 6ஆம் நம்பர் கூட ஓரளவுக்கு ஸ்தான பலம் கிடைக்கும். 8க்கு 6 ஸ்தானமாக பலம் கிடைக்கும். பலமான நம்பர் தான் வரும். ஆனால் 7க்கு 8 அப்படிங்கிற நம்பர் வருமானம் கிடையாது. சரிங்களா? கிடைக்காது. இப்போ ஒரு இந்த நம்பருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும். இந்த நம்பருக்கு அடுத்தது பலமாக வரக்கூடிய நம்பர்னால் இதுதான் 6ஆம் நம்பர். 8க்கு 6ங்கிறது ஸ்தான பலம் கிடைக்கும். 8க்கு 7 தெரியுமானா கிடைக்காது. ஏன்னா இது ஒரு நம்பர் தள்ளி தானே இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்காது தானே. இப்போ அந்த கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இருக்கான்னு பாருங்கள். ஏபோட 7 6 அப்படிங்கிற 2 நம்பரில் எனக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் பிரதானமாக இருக்குது. அதே மாதிரி 7 நம்பர் இருக்குது. இது காரூண்ய ப்ளஸ்ஸுங்கிறதுனால நம்ம அந்த நம்பரை கொண்டு வர மேலே. ஏன்னா காரூண்ய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே நமக்கு ஒரு கட்டுக்குள்ளே வர மாதிரியான நம்பர்கள்லாம் வராது. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணி தான் ஆட மாட்டாங்க. அவங்க அடிக்கிறது ரேண்டமாக தான் வந்து உங்களுக்கு 10 அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் காரூண்ய ப்ளஸுக்கு இது மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இது மேட்ச் ஆகுதுன்னா, நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா 597, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். அப்போ தான் நமக்கு இது வரும். இல்லைன்னா காரூண்ய ப்ளஸுக்கு எப்பயும் வர மாதிரி தான் டக்குன்னு காமிக்கும். அப்படி காமிக்காது. அதையும் நம்ம 594 நம்ம கணக்கில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே இப்படி காமிக்கும். அதனால தான் நம்ம காரூண்ய ப்ளஸுக்கு மட்டும் தனியாக நம்பர் கொடுக்குறது காரணம் என்ன, இது ஒரு தனி மெத்தடுங்க அப்படின்னு. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு 5ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது. நாளைக்கு ஆல் போர்டுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் இருக்காது. என்னன்றது தெளிவாக சொல்கிறேன். அந்த நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிற மாதிரி தான் நமக்கு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வந்து நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சில நம்பர் இருக்குது. என்னன்றது ஒரு 3 நம்பர் இருக்குது ரொம்ப பெஸ்ட்டாக வரும். 3 நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பார்ப்போம். அதில் வந்து 5ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். 5ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 1க்கு 5 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இப்போ யாருக்காச்சும் 5 பாருங்கள். ஏன்னா மேலே இருக்கு இல்லையா 5 1 4 வருதுயா. அதே மாதிரி 4 1 5ன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் 5ஆம் நம்பர் அந்த கணக்கில் நம்ம கொடுக்கல. பட் எனக்கு பொதுவாகவே 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு. அதில் மாற்ற கருத்து இல்லை. அதனால் 5ஆம் நம்பருக்கான பேஸ் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தீங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் நாளைக்கு கிடைக்கிது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு பி போர்டில் செட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சும்மா 12 நாள் பெண்டிங், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதிகமான பெண்டிங்கில் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த மாதத்தில் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஏ போர்டில் எடுத்துட்டாங்க, பி போர்டில் எடுத்துட்டாங்க, சி போர்டில் எடுத்துட்டாங்க. பி போர்டில் மட்டும்தான் நமக்கு ஒரு 12 நாளாக பெண்டிங் நிற்கிது. பட் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே மாதிரி பி போர்டை பார்த்து நமக்கு 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 1க்கு 3ங்கிறது எக்ஸ்ட்ரானரியான நம்பராக இருக்கும். அது மாதிரி வந்து 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இப்படி 1ஆம் நம்பருக்கு எந்த அளவுக்கு 5ஆம் நம்பர் வருதோ அதே மாதிரி உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக தான் வரும். அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா நீங்கள் தாராளமாக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்பம் ஏன்னா 763 அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. 592ங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. 817ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. 605ங்கிறது இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பராக இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் இதை கணக்கு பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம். கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும். ஏன்னா நம்ம இத்தனை விஷயத்தை பார்த்தோம். ஒரு சும்மா ரேண்டமாக வெறும் நம்பரை மட்டுமே சூஸ் பண்ணல. நம்பரை மட்டுமே பிரதானமாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஏ போர்டில் வருதுன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ரீசன் இல்லாமல் ஒரு நம்பர் இங்கே இந்த ஏ போர்டுக்கு கொண்டு வரவே முடியாது. சும்மா நம்ம இதை ஏனதோட கொண்டு வர நினைக்காதீங்க. ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு வின்னிங் நம்பருக்கு முன்னாடி நிறைய வந்து உங்களுக்கு ரிசர்ச் R&D பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா R&D பண்ணோம்னா சும்மா நீங்கள் ஒரு வீடியோ போடலாம், 2 வீடியோ போடலாம், எத்தனை வீடியோ போடுவீங்க? வேஸ்ட்டு. அதனால் சொல்கிறேன், புரியுற மாதிரி சொல்கிறோம். நம்ம அப்படியே கொடுத்து ஒரு நாளைக்கு வருது. சரியா? அப்போ நம்ம அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தான் கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரி, அப்போ நமக்கு நிறைய நம்பர்ஸு கணக்கில் வச்சு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 7 6ங்கிறது 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் 5 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 0. சி போர்டு என்னங்க இப்போ தாங்க 0 வந்துருச்சு. மறுபடியும் வருமானா? பட் எனக்கு 0 காமிக்குது. நான் வந்து வேணும்னு கூட கொடுக்கல. 0 வர மாதிரி காமிச்சிது, அதனால் கொடுக்குறேன்னு தவிர இது 0 இந்த இடத்துல தான் வரும். 0 வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் எந்த இடத்துல வரப்போகுதுன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியலைங்கிறதுனால சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால வந்த இடத்துல நமக்கு 0 அப்படியே அமைக்கி பிடிச்சி சரி 0 வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 0 தான். இந்த மாதம் போன மாதம் 28 நாளாக பெண்டிங்கு, ஒரு 20 நாளாக பி போர்டில் பெண்டிங். ஏ போர்டில் 28, பி போர்டில் ஒரு 20. அப்போ நமக்கு பார்க்கும்போது அதுவே அதிகமான பெண்டிங் நம்பர். அப்போ நமக்கு இது நாளைக்கு ஏதாவது ஒரு பக்கம் எடுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரியா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நமக்கு 4ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டில் கிடைக்கிது. யாருக்காச்சும் 7க்கு 4 5,
7 4 சரியா? புரியுது நான் சொல்கிறது? 5 7 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே இருக்கு இல்லையா? 5 7 4 அதே ஸ்டோர்ஸ் ரொம்ப சூப்பராக வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் வரும். நமக்கு கணக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்தோம். நான் கணக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. அப்போ ஒரு நம்பர் எடுக்கும்போதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நம்ம கணக்கெலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த சார்ட்டே ரெடி பண்ணுவோம். அது வரைக்கும் எடுக்க மாட்டோம். அது வரைக்கும் சார்ட்டே ரெடி பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கணக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சார்ட்டுக்குள்ளேயே கொண்டு வருவோம். அது வரைக்கும் கொண்டு வர மாட்டோம். அப்போ அப்படி கொண்டு வராமல் இருக்கிறதுனால இருந்தால் தான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்ஸுகள் நமக்கு அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுதுங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு வரும். முன்னாடியே நமக்கு இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியாலஜி இல்லாமல் போயிடும். அது வந்து நமக்கு நம்மளே சோதனை பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அது வேண்டான்னு தான் நம்ம எப்போயுமே இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்பர் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த சார்ட்டே ரெடி பண்ணி கொண்டு வருவோம். சரி, அப்போ நமக்கு மேட்ச் ஆகும். சூப்பர். அப்போ 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ் இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வருதுன்னு எனக்கு முதல் ப்ரியாரிட்டி 5 நம்பர் வாய்ப்பே இருக்குது அதிகமாக. 2ஆம் நம்பர் 52 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அடுத்து 3, அதுக்கு அடுத்து 6. சரியா? இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி ஏதாவது நம்பர் வருதுன்னா 7ஆம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.